எவ்வளவு வேண்டுமோ எடுக்க சொன்னார். ஆனா எடுக்க முடியல. இதுதான் காரணம். தெனாலிராமன் மற்றும் பேராசை அமைச்சர். விஜயநகர நாட்டை ஆட்சி செய்தார் கிருஷ்ணதேவராயர். அவருடைய அரண்மனையில் தெனாலிராமன் என்று புத்திசாலி இருந்தார். ஒருநாள் அரசரிடம் ஒரு அமைச்சர் வந்து, அரசே, எனக்கு கொஞ்சம் பொன்னை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த அமைச்சருக்கு பேராசை அதிகம் என்று தெரிந்திருந்த தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே ஒரு யோசனை சொன்னார். அவர் ஒரு பெரிய குடத்தை கொண்டு வந்து அதில் பொன் நாணயங்களை நிரப்பி வைத்தார். பிறகு அமைச்சர் அருகில் வந்து, இந்த குடத்துக்குள் கையை வைத்து எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பொன்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். அமைச்சர் மகிழ்ச்சியுடன் கையை உள்ளே வைத்து அதிகமாக பொன்னை பிடித்துக் கொண்டார். ஆனால் அவரால் கையை வெளியே எடுக்க முடியவில்லை. அவர் முயன்றார், மீண்டும் முயன்றார். ஆனால் கை சிக்கிக் கொண்டது. அதை பார்த்த தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு, ஐயா, கொஞ்சம் பொன்னை விடுங்கள், அப்போதுதான் உங்கள் கை வெளியே வரும் என்றார். அமைச்சர் விருப்பமின்றி கொஞ்சம் பொன்னை விட்டார். அதன் பிறகே அவர் கையை எடுக்க முடிந்தது. அதை பார்த்த அரசர் கிருஷ்ணதேவராயர் சிரித்தார். தெனாலிராமன் அமைதியாகச் சொன்னார், அரசே, பேராசை கொண்டவன் எதையும் முழுவதுமாக பெற முடியாது. கொஞ்சம் விட்டால்தான் வாழ்க்கை சுலபமாகும். அமைச்சர் தன் தவறை உணர்ந்து தலை குனிந்து நின்றார். செய்தி: பேராசை அதிகமானால் கையில் இருந்ததும் போய்விடும். இப்படி இன்னும் தெனாலிராமன் கதைகள் பார்க்க இப்போதே லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.